கோயம்புத்தூர்ல 5 லட்சம் ரூபாய் உங்க கையில இருந்தா சொந்த வீடு வாங்க முடியும். அதுவும் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்லயே இது வரைக்கும் நீங்க பார்க்காத அளவு ஒரு மெகா டவுன்ஷிப் ப்ராஜெக்ட். பிகாஸ் இதோட டெவலப்மெண்ட் நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க. மேட்டுப்பாளையம் ரோட்லயே ஒன் அண்ட் ஒன்லி பிரீமியம் கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் தான் இன்னைக்கு நான் வந்திருக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்ட் தான். பிகாஸ் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இப்ப நான் நின்றுட்டு இருக்கக்கூடிய இந்த ரோடே பார்த்தீங்க அப்படின்னா சும்மா ஏர்போர்ட் ரன்வே மாதிரி அட் அ டைம்ல ஒரு 4 லாரியை கிராஸ் பண்ணி போலாம்னா பார்த்துக்கோங்களேன். அவ்வளோ பெருசா அவ்வளோ சூப்பராக டெவலப் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் அம்யூனிட்டிங்க. இது தவிர சில்ட்ரன்ஸ்க்கான பார்க்கெல்லாம் 4 வகையாக பிரிச்சிருக்காங்க. சுற்றி எங்கே பார்த்தாலுமே நம்ம பார்த்தோம். இப்போதைக்கு ஒரு வீடு வாங்கணும் அப்படிங்கிற ஆசை மட்டும் இருந்தால் போதும், உள்ளே வந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வீடு வாங்கிடுவீங்க. அந்த மாதிரி ஒரு ப்ரீமியம் டெவலப்மெண்ட்டோட கொடுத்துருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் தாங்க இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் பற்றின ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் நான் சொல்ல போகிறதில்ல. சைட் இன்ஜினியர் தினேஷ் சார் நம்ம கூட இருக்காங்க. அவங்க கிட்ட கேட்டு எல்லா இன்ஃபர்மேஷனும் நானும் உங்களுக்கு டெலிவர் பண்ணுறேன். வாங்க பார்க்கலாம். இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா பிரிக்லேண்ட் பிளாட்டினான்னு சொல்லிட்டு இந்த ப்ராஜெக்டோட நேம். இந்த ப்ராஜெக்ட் எங்கே எக்ஸாக்டாக லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் மத்தம்பாளையம் அடுத்து இருக்கிற கோட்டை பிரிவுலேருந்து ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட் உள்ள வந்துடலாம். ஓகேங்க. ஏன்னா இன்னைக்கு மேட்டுப்பாளையம் ரோட்லேயே நீங்கள் வந்து காந்திபுரமில் ஸ்டார்ட் பண்ணி இங்கே காரமடை வரைக்குமே நீங்கள் வாங்கல. இந்த மாதிரி ஒரு ப்ரீமியம் அம்யூனிட்டிஸோட நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது. அதுவும் மேட்டுப்பாளையம் மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர்ஸ்குள்ளேயே இருக்கிறதுனால அவ்வளோ சூப்பராக இருக்குது. இன்னொன்று புக்கிங்கும் பரபரப்பாக போயிட்டு இருக்கு இல்லைங்களா? அப்படி என்னென்ன டெவலப்மெண்ட் எல்லாம் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். ஸோ இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஓவராலாக 33 ஏக்கர், அதுவும் இல்லாமல் மேட்டுப்பாளையம் ரோட்டில் இருக்கிற ஒன் அண்ட் ஒன்லி ப்ரீமியம் கேட்டட் கம்யூனிட்டி நம்மளுதுன்னே சொல்லலாம். இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 33 ஏக்கரில் 60 ஃபீட் 40 ஃபீட் இருந்தால் ஒரு வைடான தார் ரோடு கொடுத்துருக்கோம். அதிலே பார்த்தீங்கன்னா சோலார் ஸ்ட்ரீட் லைட்டு, ட்ரீ பிளான்டேஷன் பண்ணியிருக்கிறோம். ப்ராஜெக்டோட என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு கிராண்டான வெல்கமிங் ஆர்ச் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் 4 கேட்டகரி ஆஃப் பார்க், அடல்ட்ஸ்க்கு தனியாக, சில்ட்ரன்ஸ்க்கு தனியாக, அதே மாதிரி எல்டர் பீப்புளுக்கு தனியாக, ஒரு ஈவினிங் டைமில் ரிலாக்ஸ் பண்ணுறது, வாக்கிங் போகிறதுக்கு ஓப்பன் தேட்டர் வந்து டெவலப் பண்ணியிருக்கோம். வாலிபால் கோர்ட் இருக்குது, பிக்கிள் பால் கோர்ட் இருக்குது, டஃப் கோர்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஓப்பன் ஜிம்மு, இந்த மாதிரி ஏகப்பட்ட அம்யூனிட்டிஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ முக்கியமாக சொல்லணும்னா ப்ராஜெக்ட்லேயே பார்த்தீங்கன்னா 1 lakh லிட்டர் வாட்டர் டேங்க் கெப்பாசிட்டி. அந்த வாட்டர் டேங்க் மட்டும் டெவலப் பண்ணாமல் அதை சுற்றியுமே நம்ம பார்க் வந்து டெவலப் பண்ணி அதுக்கு ரெஸ்ட் பெஞ்ச் போட்டிருக்கோம். ஸோ இந்த அளவுக்கு நல்ல நீட்டாக ஒரு கிராண்டான ப்ராஜெக்டை டெவலப் பண்ணியிருக்கோம். ஓகே, அம்யூனிட்டிஸ் சொல்கிறதுக்கே 1/2 மணி நேரம் ஆயிரம் போல இருக்குது. அந்தளவுக்கு நிறைய அம்யூனிட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தென் அதே மாதிரி இவ்வளோ அம்யூனிட்டிஸோடு இருக்கிறப்போ மக்கள் மத்தியில் எப்படின்னா இவ்வளோ அம்யூனிட்டிஸ் 33 ஏக்கர் ப்ராஜெக்ட் வேறு. ஏன்னா இந்த ரோட்லேயே ஒரு 60 அடி ரோடெல்லாம் கிடையவே கிடையாது. இவ்வளோ ப்ரீமியமாக டெவலப் பண்ணியிருக்கிறப்போ ப்ரைஸ் ஹையாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. ப்ரைஸ் என்ன கொடுத்துட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ப்ரைஸை பற்றி நீங்கள் வந்து ஒரி பண்ணிக்கவே வேண்டாம். வியூவர்ஸ், உங்கள் கையில் ஒரு 5 லட்ச ரூபா இருந்தால் இங்கே வந்து 100% குவாலிட்டியான உங்களுக்கு ஒரு வீடு, அதுவும் சாதாரணமாக இல்லாமல் உங்களுக்கு ஃபர்னிஷ்டு வீடோட கார் பார்க்கிங்கே ஃபால் சீலிங் முதற்கொண்டு 100% குவாலிட்டியில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாமல் ஒரு சூப்பரான வீடு நம்ம கட்டிகிட்டு இருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 10 வீடு ஆன் த வேல கட்டிகிட்டு இருக்கோம். அதில் 2 வீடு சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. இன்னுமே உங்களுக்கு வந்து வேணுங்கிற ரெக்குயர்மெண்ட்டுக்கு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கோம். 36 lakhsலேருந்து இங்கே பட்ஜெட் உங்களுக்கு வந்து வீடு ஸ்டார்ட் ஆகுது. மினிமம் 1.5 சென்ட்லேருந்து 7.5 சென்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் பிரித்து எடுத்துக்கலாம். ஸோ பர் சென்ட்டோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் பார்த்தீங்கன்னா 9.9 lakhsல ஆஃபர் ப்ரைஸை நம்ம கொடுத்துட்ருக்குறோம். ஓகேங்க, சூப்பர். ஏன்னா இன்னைக்கு இந்த மேட்டுப்பாளையம் NH மட்டும் வச்சுக்கோங்களேன், அங்கேருந்து நீங்கள் லெஃப்ட் அண்ட் ரைட் 2 சைட்லேயும் எங்கே ஒரு வித்தின் 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்குள்ளே போய் பார்த்தாலுமே 10 lakhsக்கு கம்மியாக உங்களுக்கு இடமே இல்லைங்க பர் சென்ட்டு. பட் இவ்வளோ அம்யூனிட்டிஸும் கொடுத்து இந்த ப்ரைஸ் கொடுக்குறப்ப கண்டிப்பாக மிஸ் பண்ணவே வேண்டாம். ஏன்னா இதை மிஸ் பண்ணிட்டோன்னா கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நமக்கே வந்து ஒரு வருத்தப்படுவோம். அதனால் அந்த வருத்தம் வேண்டாம். அஃபோர்டபுள் காஸ்ட்டு இவ்வளோ அம்யூனிட்டிஸோட நமக்கு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. அதே மாதிரி நீங்கள் கொடுத்துருக்குற அம்யூனிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் இம்மிடியேட்டாக நான் வீடு கட்டினேன்னா குடி வந்துடலாம். இதையும் தவிர இன்னைக்கு கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் வெவ்வேறு இடங்களில் வந்து இன்வெஸ்டர்ஸ் தேடி வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய இடம். அப்படி இருக்கும்போது இந்த சைட்டில் இருக்கக்கூடிய அம்யூனிட்டிஸ் தவிர இந்த ஏரியாவோட டெவலப்மெண்ட் அண்ட் ஃபியூச்சர் க்ரோத் எப்படி இருக்கும், அப்ரிசியேஷன் எப்படி இருக்கும், இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் எனக்கு என்ன ப்ராஃபிட் இருக்கும் அதில் சொல்லுங்கள். மேட்டுப்பாளையம் ரோடு வந்து எவ்வளோ டெவலப்மெண்ட் ஆகிருக்கு கோயம்புத்தூர்லன்னு சொல்லிட்டு நமக்கே தெரியும். ஏன்னா கோயம்புத்தூரில் மேட்டுப்பாளையம் சத்தி ரோடு இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கோயம்புத்தூரோட ஃபுல் டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட மேட்டுப்பாளையம் ரோட்லேருந்து வெறும் ஜஸ்ட் 1 கிலோமீட்டருங்கும் போதே நீங்கள் வந்து ஜட்ஜ் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த 33 ஏக்கரில் உங்களுக்கு இருக்கிற அம்யூனிட்டிஸ் டெவலப்மெண்ட்ஸை பொறுத்து நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் இது வந்து இன்னும் எப்படி டெவலப்மெண்ட் ஆக போகுது. இப்போ நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 9.9 lakhsங்கிறது உங்களுக்கான ஆஃபர் ப்ரைஸ் தான். இதை நீங்கள் வந்து சைட்டை புக் பண்ணி வித்தின் ஒரு 6 மந்த்லேயே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் 100% நல்ல ஒரு அப்ரிசியல் இருக்கும். ஸோ மேட்டுப்பாளையமில் ஆன் ரோட் ப்ராஜெக்ட்ஸ் நிறையா போயிட்டுருக்கு. ஸோ டெவலப்மெண்ட்ஸ் அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டுருக்கு.
இன்னும் லைன் பை லைன் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் இம்ப்ரூவ் ஆகும்போது இதோட growth இன்னுமே ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லலாம். ஸோ அம்யூனிட்டி சொல்கிறப்ப கூட ஏதோ வந்து இனிமேல் தான் டெவலப் பண்ணுவாங்க போல இருக்கு அப்படின்னு நினச்சேங்க. பட் வேற மாதிரி இருக்கு. ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப்பே இங்கே இருக்கும் போல இருக்கு. அவ்வளோ அம்யூனிட்டிஸோட வேற மாதிரி இருக்கு டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம். பட் இருந்தாலும் பிரதர், இந்த சரௌண்டிங்ஸில் இருக்கக்கூடிய ஸ்கூல், காலேஜ், ஸோ அதெல்லாம் பற்றி சொல்லுங்க. இப்போ இங்கிருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் 1 கிலோமீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா எஸ்விஎஸ் ஸ்கூல் இருக்கு, மாஸ்டர் மைண்ட் ஸ்கூல் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கிருந்து தம்பு ஸ்கூல் இருக்கு, அக்ஷரம் ஸ்கூல் இருக்கு. கம்பெனிஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பிரிகால் இருக்கு, சால்சர்ஸ் இருக்கு. ஸோ அதுவும் மேட்டுப்பாளையம் ரோட்ல இருந்து ஜஸ்ட் உங்களுக்கு 1 கிலோமீட்டருங்கும் போது இங்கே ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், ஸோ அது எல்லாமே ரொம்ப நியர்பையாகவே இருக்குங்க. ஓகே, ஏன்னா இன்னைக்கு இதெல்லாம் இருக்கிறப்போ இன்வெஸ்ட் பண்ணுறவங்க யோசிச்சுக்கலாம். பிகாஸ் இன்னைக்கு நார்மலாகவே கோயம்புத்தூரில் நீங்கள் எங்கே போய் இன்வெஸ்ட் பண்ணாலுமே ஒரு வருஷத்துக்கு சென்ட்டுக்கு 1 லட்சம் அப்படிங்கிறது ஆப்வியஸாக ஏறிட்டே இருக்குது. இது எல்லாருக்குமே தெரியும். இதோட ஒரு 33 ஏக்கர் ப்ராஜெக்ட் இவ்வளோ டெவலப்மெண்ட்டும் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறப்போ அதை விட டபுள் த ரிட்டர்ன்ஸ் வந்து நமக்கு கண்டிப்பாக வருங்க. ஏன்னா சரௌண்டிங்ஸுமே அந்த மாதிரி வித்தின் ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ளே 4-5 ஃபேமஸான ஸ்கூல், காலேஜஸ் இருக்குது. ஸோ பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு ஜஸ்ட் நடந்து போனீங்கன்னா நீங்கள் பஸ் ஏறிடலாம். அந்த மாதிரி நல்ல ப்ரீமியம் டெவலப்மெண்ட்டோட என்ஹெச்லேருந்து 1 கிலோமீட்டர்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய சூப்பரான ப்ராஜெக்ட்டுங்க. முக்கியமாக என்ஆர்ஐ கஸ்டமர்ஸ் நீங்கள் வந்து கோயம்புத்தூருக்குள்ளே இன்றைக்கி நல்ல இடமா பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. பிகாஸ் ஏன்னா என்ஆர்ஐ கஸ்டமர்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கோயம்புத்தூர் அப்படின்னாலே நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் அப்படிங்கிற ஆப்ஷனில் இருப்பீங்க. அதுவும் எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறோம், எந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறோம், அது டெவலப் ஆகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு யோசிச்சுட்டே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. பிரிக்லேண்ட் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஹியூஜ் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு அவ்வளோ அழகாக இவங்களே டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக பேரண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு நீங்கள் தனியாக விட்டுட்டு போனோம் அப்படின்னா இவ்வளோ பெரிய ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட், செக்யூர்டான அட்மாஸ்பியர், அதுவும் இதெல்லாம் வந்து ஊட்டிக்கும் நல்ல ஒரு சென்டர் ஆஃப் ஏரியா, இல்லை காரமடை, மேட்டுப்பாளையம், நீங்கள் வந்து கோயம்புத்தூர்லேருந்து வந்தாலுமே இது ஒரு சென்டர் ஆஃப் ஏரியா அப்படிங்கிறதுனால ஆல்மோஸ்ட் சேஃப் அண்ட் செக்யூர்டாகவும் இருக்குங்க. ஸோ என்ஆர்ஐ கஸ்டமர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறப்போ இந்த மாதிரி ஒரு நல்ல ப்ரீமியமான ப்ராஜெக்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது என்ன கேட்டால் பெஸ்ட்டான சாய்ஸ். நீங்கள் அங்கே இருந்தாலும் பேரண்ட்ஸோ இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் இங்கே இருக்காங்க அப்படின்னா ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு 33 ஏக்கர்ஸ் ப்ராஜெக்ட். ஸோ நம்ம ஸ்டாஃப்ஸே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் அவங்க வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்லேயே கூட்டிகிட்டு போயிட்டு என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்குது, இங்கே என்னென்ன பிளாட்ஸ் எல்லாம் அவைலபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிச்சிருவாங்க. அதே மாதிரி இந்த கம்யூனிட்டிக்குள்ளே நம்ம வீடு வாங்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எதுக்குமே வெளியில் போக தேவையில்லைங்க. ஏன்னா 4 கேட்டகரி ஆஃப் பார்க் கொடுத்துருக்காங்க. சில்ட்ரன்ஸ்க்கு தனியாக பிளேயிங் ஏரியா இருக்குது. இதெல்லாம் பாருங்களேன், உங்களுக்கு வந்து ஒரு ப்ரீமியமாக ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப்பில் இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு பிக்கிள் பால் கோர்ட் இருக்குது, டர்ஃப் இருக்குது, அதே மாதிரி ஓப்பன் ஆம்பி தியேட்டர் இருக்குது. நிறைய விஷயம். ஐ திங்க் நீங்கள் இங்கே சைட் விசிட் வரணும் அப்படின்னாலே எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 டே டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்தீங்கன்னா தான் ரிலாக்ஸாக என்னென்ன இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் வாங்கினீங்க என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத நீங்க பார்த்து ஒண்ணா என்ஜாய் பண்ணலாங்க. அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுவும் 36 லட்சம் ரூபாயில இந்த மாதிரி ஒரு பிரீமியம் கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ள வீடு அப்படிங்கும்போது நிஜமா வீடு வாங்கணும் அப்படிங்கிற ஆசை இருந்தாலே ஒன்ஸ் வந்து விசிட் பண்ணுங்க, நீங்க வீடே வாங்கிடுவீங்க. அந்த மாதிரி ஒரு லொகேஷன், அந்த மாதிரி அம்யூனிட்டிஸோட கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் பேங்க் லோன் ஃபெசிலிட்டிஸ் பத்தியும் நீங்க எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குறீங்கன்னு சொல்லிடுங்க. நம்ம பேங்க் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்மளோட ப்ராஜெக்ட் டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்டுங்கிறதுனால எல்லா பேங்க்லயுமே உங்களுக்கு லோன் ஃபண்டிங் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். அந்த ஃபண்டிங்கை நம்மளே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம். லேண்டாக போகும்போது அப் டு 75% வரைக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம். வித் பில்டிங்கோட போகிறீங்கன்னா 90% உங்களோட சிபில் நல்லா இருந்துச்சுன்னா ஒரு 95% வரைக்கும் நம்ம லோன் சப்போர்ட் பண்ணி தந்துட்டுருக்கோம். ஓகேங்க, இதுக்கு மேலே என்ன வேணும்? இந்த மாதிரி ஒரு 33 ஏக்கர் ப்ராஜெக்ட் உள்ள வீடு கட்டியாச்சுன்னா வெளியில் போகிறதுக்கு தேவையே இல்லை. ஏன்னா ஓப்பன் தியேட்டர்லேருந்து உங்களுக்கு ஜிம்மில் இருந்து எல்லாமே இங்கேயே இருக்க போகுது. NH ரோட்லேருந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு. சேலஞ்சிங் ப்ரைஸ், ஓப்பன் சேலஞ்சாகவே தான் சொல்லிட்டு இருக்காங்க. இனிமேல் நீங்கள் நினச்சாலும் கிடைக்காதுங்க. ஏன்னா கோயம்புத்தூர் அப்படிங்கிறது இன்னைக்கு கோயம்புத்தூர், காரமடை, மேட்டுப்பாளையம், ஊட்டி வரைக்குமே அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 2-3 இயர்ஸ்க்கு அப்புறமா நம்ம தேடினாலும் லேஅவுட்ஸ் இருக்காது. அன்னைக்கு இடம் வாங்கலாம் அப்படின்னு நம்ம போய் நின்னா கூட இந்த மாதிரி ப்ரீமியம் அம்யூனிட்டிஸோட உங்களுக்கு ஒரு லேஅவுட் இல்லை ஒரு இடம் அப்படிங்கிறத நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாதுங்க. ஸோ ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும், நல்ல ரிட்டர்ன்ஸ் வாங்கணும் அப்படின்னாலும் சரி, இல்லை உடனே வீடு கட்டணும் அப்படின்னாலும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் யோசிச்சிங்கன்னா இவ்வளோ ப்ரீமியம் அம்யூனிட்டிஸோட கொடுத்துருக்கக்கூடிய இந்த பிரிக்லேண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான சாய்ஸுங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. இதுக்கு மேலே ஏதாவது ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா பிரதரோட காண்டாக்ட் நம்பர், இவங்க டீமோட காண்டாக்ட் நம்பரும் நாங்கள் கொடுத்துருப்போம். கால் பண்ணிவிட்டு சீக்கிரமாக விசிட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். Thank you.